ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஃபாரெக்ஸில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ப்ரோக்கரில், ஸோ வந்து அது எப்படி ஈஸியான ப்ராசஸாக வந்து பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிடில் கிளாஸ் ட்ரேடர். ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் மிடில் கிளாஸ் ட்ரேடர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து வரும். இந்த சிம்பிள் உள்ள நீங்க மிடில் கிளாஸ் ட்ரேடர் உள்ள போயிட்டு எந்த வீடியோல வேணாலும் நீங்க வந்து லிங்க் வந்து ப்ரொவைடடா இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா வந்து நான் இந்த வீடியோல ரீடுன்னு கொடுக்குறேன். ஸோ ரீடுன்னு கொடுத்துட்டு நான் மோர்ல போகும்போது எனக்கு இங்க வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் லிங்க்னு கொடுத்து இந்த இடத்துல லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த லிங்க் மேல ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸ்என்எஸ் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ இந்தியாவிலேயே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ வெரிஃபை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் வெரிஃபிகேஷனுக்காக போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சைன் இன் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து எந்த கண்ட்ரிலேருந்து அப்படின்றத கொடுக்கணும். ஸோ வந்து நான் வந்து இந்தியா அப்படின்றத நான் இந்தியா கொடுக்குறேன். ஸோ வேற ஏதாவது கண்ட்ரிலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின் போது அந்த கண்ட்ரியோட நேமை இங்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடியை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி கொடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பராக வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 8 டிஜிட்ல உங்களோட பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது வந்து உங்க கீபோர்ட்ல வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல 1 to 9 கீஸ், சாரி 1 to 8 கீல இருக்கிற எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு கேரக்டர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் இந்த பாஸ்வேர்ட்ல. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம போடணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டை நான் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபில் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல காமிக்கும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ரெட்டாக காமிக்கும். ஸோ நான் வந்து போட்டது வந்து 11 லெட்டர்ஸ் வந்து பாஸ்வேர்டா போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ டிக்ளேர் அண்ட் கன்ஃபார்ம் தட் ஐ எம் நாட் யூஎஸ் சிட்டிசனா நீங்க இருந்தீங்கன்னா இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது. ஸோ அதால நான் இதை டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்குது. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்என்எஸ் வெப் டெர்மினல் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ரியல் அக்கௌண்ட் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டும் இருக்கு. அதாவது வந்து ட்ரேடிங் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். இல்ல நீங்க வந்து பணம் போட்டு ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ரியல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த வர வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து எப்படி டெபாசிட் பண்றது, எப்படி வித்ட்ரான் பண்றது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெமோ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றோமோ அட் த சேம் ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ரியல் அக்கௌண்ட் பதிலாக டெமோ அக்கௌண்ட்ன்றதை சூஸ் பண்ணிடுறேன். ஸோ சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட சைன்இன்ல போயிட்டு நான் என்னோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன் என்னோட இமெயில் ஐடியும் நான் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கும்போது எனக்கு வந்து என்னோட டேஷ்போர்டில் வந்து லாகின் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட். ஸோ வந்து நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ என்னோட டேஷ்போர்டு வந்து லாகின் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னோட டேஷ்போர்டு வந்து லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா my.xns.com அப்படின்ற /PAன்னு வரும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
இந்த இடத்துல ஓப்பன் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களோட கேவைசியை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த கம்ப்ளீட் கேவைசின்ற கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு மூலியமா வந்து உங்களோட கேவைசி வந்து டன் பண்ண முடியும். அதே மாதிரி லைசன்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க வந்து டன் பண்ண முடியும், பாஸ்போர்ட் வச்சிருந்தாலும் டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் நியூ அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே மல்டி வேரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து $10 கீழே ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் எல்லாமே மினிமமாக $10 to $500 வரைக்கும் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே ஸ்டாண்டர்டில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து $500 மேலே தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ ப்ரோ அப்படின்றதுல என்ன இருக்கும்னா உங்களுக்கு கமிஷன் இருக்காது, அதே மாதிரி ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறதுனால ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரா ஸ்ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரா ஸ்ப்ரெட்னும் போது உங்களோட ஸ்ப்ரெட் வந்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கமிஷன் வந்து ஃபிக்ஸ்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படின்னு ஒன்று அக்கௌண்ட் இருக்கும், அது வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95% வந்து ஸ்ப்ரெட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30 பேருக்கு மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் $500 USD வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சென்ட்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் சென்ட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் $10 இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 1000 USDT வந்து யூஎஸ்சியாக காமிக்கும். ஸோ யூஎஸ்சியாக காமிக்கும் போது நீங்கள் வந்து $1000 இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல் வந்து $10 தான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்கலாக எல்லாருமே ஓப்பன் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டட் அக்கௌண்ட்டை தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் என்னோட டெமோ அக்கௌண்ட்டை தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரியலுன்றத ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். டெமோன்றதால நான் டெமோவை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே லிவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது 1:100 வந்து வச்சுக்கோங்க. லிவரேஜ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களோட பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது சிம்பிள் வேலை சொன்னோம்னா இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா $100 வரைக்கும் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இதே வந்து 1:2000 வச்சுட்டீங்க அப்படின்னா ₹1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ₹2000 ட்ரேட் எடுக்கலாம். இது ஏன் நான் 1:100 வைக்க சொல்கிறேன் அப்படின்னா சில டைம் நம்ம ராங்காக வந்து கிளிக் ஆகி ஆட்ஸ் அதாவது ஒரு என்ட்ரி விழும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ரி பிளேஸ் ஆயிரும். இதை நம்ம வந்து கம்மியாக வச்சிருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ராங்கான என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லிமிட் எலிஜிபிள்ன்றதால காமிக்காது, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு காமிக்கும். மினிமமாக நீங்கள் 1:20 வந்து வச்சுக்கோங்க, மேக்ஸ் வந்து 1:100 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ டெமோ அக்கௌண்ட்ன்றதால நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றது கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு $10,000 வந்து நான் வந்து டெமோ அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஃபால்ட்டாக வந்து USDT தான் இருக்கும். ஒருவேளை கரன்சி ஏதாவது மாறி இருந்ததுன்னா நீங்கள் USDT வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊர் கரன்சிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதால நான் INR அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டெமோ அக்கௌண்டோட பேர் கேட்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இப்போ தான் பிகின் பண்ணுறதால பிகினர் அப்படின்ற நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க சேம் ஃபார்மேட்டாக. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகிட்டு அந்த அக்கௌண்ட் பேரோட வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிகினர் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ பிகினர்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அக்கௌண்ட்டோட நம்பர் வந்துடுது. இது ஒரு டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ MT5 பிளாட்ஃபார்மை இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணது ஸ்டாண்டர்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரேடுன்ற பட்டனை ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வர வீடியோவில் ஸோ XNS வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் ட்ரேட் எப்படி பண்ணுறது, எப்படி என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.